மட்டும் தரையினிலே. என்ன ஆனந்தி, நீ மட்டும் வர, அன்பு எங்க? ஓடும் நதியினிலே. ஆனந்தி, ஆனந்தி, ஒருத்தி மட்டும் தரையினிலே. என்ன கூப்பிட கூப்பிட காதுல வந்தா போகுது? என்னாச்சு? ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடியே சாப்பிட வந்திருக்கலாம். இந்த நேரத்துல கேண்டீன்ல சாப்பாடு இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் இருக்கும்டி, நீ வா. ஏ ஆனந்தி, டாக்டர் பாத்தியா, என்ன சொன்னாங்க? என்னடி? ஏ ஆனந்தி, என்னடி ரிப்போர்ட் வந்துருச்சா? டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டேன். நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? சொன்னாங்கன்னா என்ன சொன்னாங்க? எதனால நீ அடிக்கடி மயக்கம் போட்டு விழற? ஏய் ஆனந்தி, நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம்? நீ என்னமோ கூட்டத்துல தொலைஞ்சு போன மாதிரி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. என்னடி? டாக்டர் என்ன சொன்னாங்க? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். எனக்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லாம யாடி ஆவுன்னா மயக்கம் போட்டு விழற? அது நல்ல ஹாஸ்பிட்டல் தானா? டாக்டர் உன் ரிப்போர்ட்டை ஒழுங்கா செக் பண்ணாங்களா இல்லையா? சொல்லுடி. ஏய் ரெஜினா, நீ என்ன இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஆனந்திக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்ன்றியா? ஏய், நான் அப்படி சொல்ல வரலடி. இவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லனா ஏன் காரணமே இல்லாம இவ அடிக்கடி மயக்கம் போட்டு விழணும்? ஒருவேளை டாக்டர் சரியா ரிப்போர்ட்டை செக் பண்ணாம ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டாங்களோன்னு தான் கேட்டேன்.